உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தனுசு ராசியின் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் குரு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு நல்லதல்ல. வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். வளர்ச்சிக்கு இடையூறாக பல சம்பவங்கள் நடைபெறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென திருப்தி தராத பொறுப்புகள் மாற்றப்படலாம். உறவினர் பகையால் ஊர் மாற்றம், நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழல் உருவாகும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனக்கலக்கத்தை உருவாக்கும். உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அவர் உச்சம் பெற்று இருப்பதால் நன்மை கிடைக்கும் என்றாலும் அலைச்சல் அதிகரிக்கும். அடிக்கடி பயணங்களால் ஆரோக்கிய சீர்கேடு உருவாகும். ஒரு சில காரியங்கள் விரைவில் முடிந்தாலும் எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் முடிவடையாமல் தாமதத்தை ஏற்படுத்தும். இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பாராத விதத்தில் அமையும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு குறையும். அதனால் வேறு உத்தியோகத்திற்கு செல்லலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் குறுக்கீடுகள் வரலாம். சனி ராகு சேர்க்கை. சகாயஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள். சகாயஸ்தானாதிபதி சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்தும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டும் செய்வது நல்லது. ஒரு சில காரியங்கள் நடைபெறுவது போல் இருந்து கடைசி நேரத்தில் நழுவிச் செல்லலாம். கடன் சுமையின் காரணமாக மனக்கவலை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வருவதாக இருந்த பதவி உயர்வு தடைப்படும். அதிக கவனம் தேவைப்படும் நேரம் இது. விருச்சிக செவ்வாய். ஐப்பசி 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த வேளையில் சுபவிரயங்கள் அதிகரிக்கும். துணிந்து எந்த முக்கிய முடிவும் எடுக்க இயலாது. சொத்துகள் விரயமாகலாம். சொந்தங்களால் பிரச்சனைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். வெளிநாடு செல்லும் முயற்சி கைகூடினாலும் அது திருப்தி அளிக்காது. உடன்பிறப்புகளின் வழியில் செலவு உண்டு. துலாம் சுக்கிரன். ஐப்பசி 14ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அப்பொழுது புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். லாபாதிபதியான அவர் லாபஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரத்தில் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். புகழ்பெற்றவர்களின் சந்திப்பு நிகழும். ஆடை ஆபரண சேர்க்கை, வெளிநாட்டு வணிகத்தால் ஆதரவு உண்டு. பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். பிற போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்தடைவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும். கலைஞர்களுக்கு மாத கடைசியில் மகிழ்ச்சி நிலவும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி உண்டு. பெண்களுக்கு இல்லற வாழ்க்கை இனிமை தரும். எப்பொழுதோ கொடுத்த தொகை வந்து சேரும். இடம் பூமி வாங்கும் யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. பரிகாரம்: வராகி வழிபாடு வளர்ச்சி தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.